ஆடி 18 அன்று தாலி சரடு மாற்றும் முறை வீட்டிலேயே எப்படி செய்வது? ஆடி 18 அதாவது ஆடிப்பெருக்கு நாளில் பல குடும்பங்களில் திருமணமான பெண்கள் தங்கள் தாலி சரடை மாற்றும் வழக்கம் உள்ளது. ஆனால் தாலி சரடை எப்படி மாற்ற வேண்டும், எந்த வரிசையில் செய்ய வேண்டும் என்ற கேள்வி பலருக்கு இருக்கும். இந்த வீடியோவில் பொதுவாக பல குடும்பங்களில் பின்பற்றப்படும் ஒரு வழக்கமான முறையை பார்ப்போம். உங்கள் குடும்பத்தில் அல்லது குலதெய்வ கோவிலில் வேறு மரபு இருந்தால் அதற்கே முன்னுரிமை கொடுங்கள். அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செஞ்சு பூஜை அறையில் விளக்கேற்றுங்கள். குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அல்லது அம்மனை மனமாற வணங்குங்கள். பிறகு புதிய மஞ்சள் சரடை எடுத்துக்கொள்ளுங்கள். சில குடும்பங்களில் அந்த சரடில் மஞ்சள் தடவி பூஜை அறையில் வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. அதன் பின் குங்குமம், மஞ்சள், பூ, பழம் வைத்து எளிய பூஜை செய்யலாம். மனதில் குடும்ப நலனுக்காக அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்கள். பூஜை முடிந்த பிறகு வீட்டில் உள்ள பெரியவர் அல்லது கணவர் பழைய சரடில் இருந்து தாலியை கவனமாக எடுத்து புதிய சரடில் கோர்த்து அணிவிக்கும் வழக்கம் சில குடும்பங்களில் உள்ளது. சிலர் இதை அம்மன் கோவிலில் அர்ச்சனை செய்த பிறகு மாற்றுவார்கள். சிலர் வீட்டிலேயே மாற்றுவார்கள். 2 குடும்ப மரபை பொறுத்தது. பழைய சரடை என்ன செய்ய வேண்டும்? அதை குப்பையில் வீசாமல் மரியாதையுடன் வைத்து பின்னர் கோவில் வளாகத்தில் உள்ள மரத்தின் அடியில் வைப்பது அல்லது குடும்ப மரபுப்படி அகற்றுவது போன்ற வழக்கங்கள் சில இடங்களில் உள்ளன. தாலி சரடு மாற்றுவது ஒரு குடும்ப மரபு. இதை செய்யாததால் தீமை ஏற்படும் என்று கூறுவதற்கு பொதுவான ஆதாரங்கள் இல்லை. எனவே பயத்தால் அல்ல, பக்தியுடன் மரபை மதித்தும் செய்வதே முக்கியம். வழிபாட்டின் உண்மையான அர்த்தம் அன்பு, நம்பிக்கை, நன்றியுணர்வு மற்றும் குடும்ப ஒற்றுமை. உங்கள் வீட்டில் இந்த வழக்கம் இருந்தால் பெரியவர்கள் கூறும் முறையை பின்பற்றி செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.